பாராளுமன்றத்திற்கு நம்ம ஃபேரக்ஸ் பேபி, அதாவது இந்த அமுல் பேபி மாதிரி வச்சிருப்பான் பாருங்க, இந்த கேபிள் திருடன், அந்த தயாநிதி மாறன், இவனுக்கு வந்து எதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க? பாராளுமன்றத்துக்கு போய் மத்திய சென்னையுடைய பிரச்சனை, தொகுதி பிரச்சனைகளை பேசுறதுக்காக அனுப்பினா, அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒரு பக்கம் கூவினே இருக்கான், ஷேம் ஷேம் ஷேம்னு கூவுறான். சரியா? திரும்படா சொல்லுப்ப, இந்த உடுப்புல என்ன குறையுது? சித்தப்பா போ சித்தப்பா. ஒரு ஜமீன் வாரிசுக்கு இது கூட தெரியாம ஐயோ. இன்னொரு பக்கம் என்ன பண்றான், அவ சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் பற்றி எகிரி எகிரி பேசின்னு இருக்கான். சம்பந்தமே இல்லாத விஷயம் பாக்குறீங்களா? நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடரில் பேசுகின்ற விஷயங்கள், இதையெல்லாம் அந்த நிகழ்வுகளை எல்லாம் வந்து நாங்க மொழி மாற்றம் செய்கிறோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பார்த்தீங்கன்னா 6 மொழிகள்ல கூடுதலாக இப்பொழுது செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார். அதெல்லாம் என்னென்னா போடோ, டோக்ரி, மைத்திலி, மணிப்பூரி, சமஸ்கிருதம் மற்றும் உருது, இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத அறிவித்த உடனே இவன் பாஞ்சி எழுந்துக்கிட்டான். யாரு? என்னன்னா, சமஸ்கிருதத்தில் எதற்காக நீங்கள் செய்கிறீர்கள்? நீங்கள் ஆரிய தாக்குதலை செய்கிறீர்களா? ஏண்டா லூசு, இப்பவே கண்ணை கட்டுது. இது எல்லாமே அந்தந்த பகுதிகளில் பேசக்கூடிய மொழி, அதிலே தான் சமஸ்கிருதம் இடம்பெறுகிறது. உடனே சமஸ்கிருதத்தில் எதற்காக நீங்கள் செய்ய வேண்டும்? மற்ற மொழிகளில் நீங்கள் செய்யுங்கள், ஆனால் சமஸ்கிருதத்தில் எதற்காக நீங்கள் பணத்தை விரயம் செய்கிறீர்கள் அப்படின்னு கிளம்பிட்டான். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது. அடிச்ச நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. ஆனால் இது சமஸ்கிருதம் என்று சொல்லி அதை வைத்து ஆர்எஸ்எஸ் அப்படின்னு இழுத்து தேவையே இல்லாத ஒரு இந்துத்துவா என்று பேசி இப்படி எல்லாம் கொண்டு போகணும்ன்றதான். எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? இவன் பேரு தயாநிதி அப்படின்றதே சமஸ்கிருதம்ன்றது வேற விஷயம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரியா? ஏன் கருணை பணம்னு வச்சுக்க வேண்டியதானே? தயாநிதின்றதுக்கு தமிழாக்கம் அதுதானே வரும். இப்போ கருணை பணம்னு வச்சுக்க வேண்டியதானே? எப்படியும் திருட்டு பணத்தில் பணம்னாலே வந்து உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதி பணமும் வாயை திறக்கும் அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே? ஒருவேளை பணம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோமா, அது எப்படி மாமா பணம் பாக்கெட்ல வச்சு? அட போ மாப்ள, பணம்னா பணம் வாயை குழக்கும்பாங்க. நான் எதுக்கு பாக்கெட் செக் பண்ணட்டுமா? பண்ணுங்க மாப்ள. பாத்தியா, செத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு ஆசைய பாத்தியா? பணம்னு மாற்ற வேண்டியதானே? எதுக்கு உதயசூரியன் வச்சுன்னு இருக்கீங்க சின்னத்தோடைய பெயரை? எழும் ஞாயிறுன்னு வைக்க வேண்டியது தானே? எதுக்கு அறிவாலயம்னு வைக்கிறீங்க உங்களுடைய அந்த தலைமை கழகத்துடைய பேரை? ஏன் அறிவு கோவில்னு வைக்க வேண்டியது தானே? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. அங்கே போய் நின்றுக்கிட்டு கவனத்தை ஈர்ப்பதற்காக அட்டென்ஷன் சீக்கிங்னு வாங்க. இது ஒரு வியாதி. ஏன்னா இவனையெல்லாம் எவன் கண்டுப்பான்? அதனால அந்த நெஞ்சு வரைக்கும் பேண்ட மாட்டிக்கிட்டு எகிரி எகிரி ஷேம் ஷேம்னு கத்துறது. யாரா இவன் டேமேஜா இருக்கான் சார்? டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. என்ன சொல்றான்? அது வேற வெக்கமே இல்லாம இவன் ஒரு எம்பியான். என்ன வெக்கமே இல்லாம ட்விட்டர்ல போடுறான். என்ன தெரியுமா? எந்த மாநிலத்தில் வந்து சமஸ்கிருதம் பேசக்கூடிய அதிகாரப்பூர்வமான மொழியாக இருக்கிறது என்பதனை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. முட்டா பயல, மூலகட்டப்பல, முட்டாப்பல, மக்கட்ட 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 ரே முன்னாடா போடா, அப்படி போடா. பிரதேஷ், இந்த 2 மாநிலத்திலையும் வந்து சமஸ்கிருதம் அதிகாரப்பூர்வ மொழியாக, அலுவல் மொழியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற அடிப்படை கூட தெரியல. அது கூட தெரியாம வந்து என்னத்தையோ வாய்க்கு வந்ததை உளறி இருக்கான். ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன் தாங்க முடியாம தான்